வணக்கம். என்னோட பேர் சாந்தி. இவங்க என்னோட ஹஸ்பண்ட் காந்தி. ஸோ நாங்கள் யூஏயில் இருக்கோம், அபுதாபியில். இது எங்களோட டாட்டர் தியா. ஸோ நாங்கள் வந்து இங்கே விஎன்சிடியில் கார்டனியான வில்லா ப்ராஜெக்டில் வந்து நம்பர் 10 வில்லா வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இன்றைக்கி தான் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ண மாதிரி தோணுது. பட் அதுக்குள்ளே எல்லா ப்ராசஸும் கடகடன்னு முடிஞ்சு இப்போ வீடு கையில் வந்து கிரகப்பிரவேசமும் பண்ணியாச்சு. அதை நினைக்கும் போது நாங்கள் அங்கே இருக்கோம், பட் எல்லா ப்ராசஸும் ரொம்ப ஸ்மூத்தாக அப்படி நடந்துச்சு. அதுக்கு கண்டிப்பாக வந்து ரீசன் வந்து டோட்டல் விஎன்சிடி டீம் தான் ஃபுல்லாக. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு 4 இயர்ஸாகவே வந்து கீதா நாகு மேம் அவங்களோட மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் எல்லாமே வந்து எஃப்எம்ல கேட்போம். என்னோட ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா நான் கார் ஓட்டுறதில்ல, இவங்க காரில் போகும்போதுலாம் அதை கேட்டுகிட்டே தான் போவாங்க. ஸோ நாங்கள் முன்னாடி கூட வந்து ஒரு ஃப்ளாட் வாங்கலாங்கிற ஐடியாவில் இருந்தோம் முன்னாடி, ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி. பட் ஆஃப்டர் அவங்க பேசினதை கேட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், கண்டிப்பாக ஒரு லேண்டோட வீடு தான் வாங்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஐடியா வந்து எங்களுக்கு இருந்ததை அவங்க தான் வந்து இக்னேட் பண்ணி விட்டாங்க. அதுதான் உண்மை. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் ஃபெப் அந்த டைமில் வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் கான்டாக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் போய் கேட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் சில ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆச்சு என்னப்பா. அதுக்கப்புறம் வந்து பேங்க் ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆச்ச மாதிரி இருந்துச்சு. அதையும் வந்து அவங்களே சால்வ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உடனே கீதா நாகு மேம் அவங்க டாட்டர் ஈஷா அவங்க கையில் தான் வந்து நாங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கொடுத்துட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு எங்கள் பொண்ணு கையால் தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் ப்ராசஸ்லாம் எப்படி நடந்துச்சு, எப்படி ஓடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறது நான் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ ஒரு தடவை வந்தது. அதுக்கப்புறம் இப்போ வீடை எடுக்கும் போது தான் வந்தோம். வீடு வந்து நம்ம நின்று கட்டியிருந்தா எப்படி கட்டியிருப்போமோ அந்த அளவுக்கு நல்ல ஃபுல் ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஒன்றும் வந்து ட்ரெண்டியாக அந்த எனக்கு ஒரு டிசைனுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு உள்ள ஃபினிஷிங் ஒன்று ஆமாம். பால்கனி ஏரியா ஒன்று நியூவாக இருந்துச்சு. இப்போ அவங்களோட மற்ற ப்ராஜெக்ட்டுமே நான் பார்த்துருக்கேன், உள்ளே போய் கூட பார்த்துருக்கேன். ஓஎம்ஆரில் பார்த்துருக்கேன், ஈவன் ஸ்ரீபெரும்புதூர்லேயே இன்னொரு ப்ராஜெக்டையும் பார்த்துருக்கேன். அது டிஃப்ரெண்ட்டு, இது டிஃப்ரெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒன்று ஒரு இது சூஸ் பண்ணி யூனிக்காக பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் எங்களோட இந்த தீம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் இது வந்து விஎன்சிடி அவங்களோட மெம்பர்ஸ் இல்லாமல் நடந்திருக்குமா அப்படின்னு தெரியாது. அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். ஈவன் நைட்டு 1 o'clock அவங்க தான் ஃபுல்லாவே. நாங்க வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வரோம். ஹஸ்பண்ட் வந்து 10 days லீவ்ல தான் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப குயிக்கான ஒரு டைம்ல தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். கடைசி நிமிஷத்துல எல்லா பிளான்ஸையும் கடகடன் பண்ணி கொடுத்து இங்க உள்ள இன்ஜினியர்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. தினேஷ் பாண்டியன் அவங்களாம் ரொம்ப பயங்கர ஹெல்ப் எங்களுக்கு. அதெல்லாம் முடிச்சாச்சு இன்னைக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எஸ், ஈவன் இன்னைக்கு என்னோட சிஸ்டர்கிட்ட பேசினேன். அவங்க கூட வீடியோவில் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அவங்க கூட அடுத்து நெக்ஸ்ட் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது அதனால அடுத்தது கம்மல்ல மேபி வாங்கலாம் பிளான் இருக்கு. வில் see. Thank you so much Geeta Nagu ma'am and whole VNCT team. Thank you so much. Thank you.